Hi friends, welcome to AM360 channel. So நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா CSK vs டெல்லி கேபிட்டல் மேட்ச் வந்து ஏப்ரல் 5th நடக்குது. ஸோ அதுக்கான டிக்கெட் சேல் வந்து நாளைக்கு நடக்கிறதுக்கு இருக்கு. ஸோ அது எப்படி நம்ம புக் பண்றது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவில் பர்டிகுலராக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்பெஷல் லிங்கை பற்றி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி புக் பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இவ்வளோ நாளாக நம்ம சேனலை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம இப்போ தான் வந்திருக்கோம். ஸோ வந்து ஒரு சின்ன சேனல் தான், ஒரு சின்ன வளர்ச்சி தான். பட் ஆனால் உங்களோட சப்போர்ட் வந்து எப்பவுமே எனக்கு பெருசாக இருந்திருக்கு. அதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் போக போகையும் வர வீடியோஸ் எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ புதுசாக பார்த்துருக்கவங்களுக்கு ஸ்பெஷல் லிங்க்னா என்னது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்கும். அவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன். ஸ்பெஷல் லிங்க் அப்படின்றது என்னது அப்படின்னா டிக்கெட் புக் பண்ணுற ஒரு பர்ச்சேசிங் பிளாட்ஃபார்முக்கான ஒரு லிங்க். அந்த லிங்க் வந்து என்னோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து எனக்கு வரும். ஸோ அதை வந்து நான் இன்ஸ்டாகிராமில் வந்து பயோவில் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா கியூ வந்து டிக்கெட் புக் பண்ணும்போது ஸ்கிப் பண்ணி கொஞ்சம் முன்னாடி வந்து நம்மளால போக முடியும். இது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி பண்ணுறாங்க அப்படிலாம் எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம வந்து அந்த டெக்னிக்கல் பர்சன்லாம் கிடையாது. நானும் உங்களை மாதிரி ஒரு டெஸ்பரேட்டாக டிக்கெட் புக் பண்ணணும்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு லிங்க் கிடைச்சிது. அதை யூஸ் பண்ணி நிறைய வாட்டி வந்து டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய பேர் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க. அதுக்கான வீடியோஸும் நான் வந்து போட்டிருப்பேன். ஸோ அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இப்போ இந்த டிக்கெட்டுக்கான லிங்க் வந்து எங்கே நான் போஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி பேசுவோம். ஸோ என்னெல்லாம் டிப்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன், எப்படி நான் வந்து டிக்கெட்ஸ் வந்து ஈஸியாக புக் பண்ணுறேன் அப்படின்றத பற்றி பேசுவோம். ஃபர்ஸ்ட் விஷயம், நான் எப்பவும் சொல்கிறது போல் மல்டிபிள் டிவைசஸ் யூஸ் பண்ணுங்கள். ஒரு மொபைல், ஒரு டேபு, ஒரு லேப்டாப்பு, இல்லை மல்டிபிள் மொபைல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒய்ஃபை வந்து 100க்கு மேலே வந்து வச்சுக்கோங்க. 100 Mbps ஸ்பீடுக்கு மேலே நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. பட் ஆனால் ஸ்பீடு வச்சு தான் அப்படின்றது வந்து இந்த பேடிஎம் இன்சைடர் வச்சு பண்ணும்போது ஸ்பீடு தான் மெயின் அப்படின்றது வந்து கிடையாது, ஒய்ஃபை ஸ்பீடு. பட் ஆனால் இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில் ஒய்ஃபை ஸ்பீடு வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. 100 Mbps ஆகுது மினிமம் வச்சுட்டு பண்ணும்போது கண்டிப்பாக கிடைக்கும். பட் ஆனால் மொபைல் டிவைசஸ், மொபைல் டேட்டா யூஸ் பண்ணியும் புக் பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ அது எப்படின்னு தெரியல. பட் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா ப்ரிஃபரபிளி ஒரு 100 Mbps மேலே நீங்கள் ஸ்பீடு வந்து ஒய்ஃபை வந்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த டிப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரௌசர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ் இருக்குது, கூகுள் குரோம் இருக்கும், எட்ஜ் இருக்குது, அந்த மாதிரி நிறைய ஒப்பேரா இருக்கும். ஸோ நிறைய ப்ரௌசர்ஸ் யூஸ் பண்ணி ஒன்றுலையும் பண்ணுங்க. அதே போல் லாகின் பண்ணுறது எப்படி அப்படின்னா ஒரே நம்பரே எல்லா அக்கௌண்ட்லையும் வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணாதீங்க. எல்லா ப்ரௌசர்லையும் எல்லா டிவைசஸ்லையும் ஒரே அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ண வேண்டாம். வேற வேற நம்பர்ஸ், அதாவது வீட்டில் இருக்கிறவங்க நம்பர்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸோட நம்பர்ஸ், அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து நிறைய பேர் புக் பண்ண போகும்போது டிக்கெட் வந்து 4-5 புக் பண்ணிடுவேன், 6 புக் பண்ணிடுவேன் செலக்ட் பண்ணி நீங்கள் பண்ணுவீங்க. அப்படிலாம் பண்ணீங்கன்னா புக் ஆகாது. ஒரு அக்கௌண்ட்டில் 2 டிக்கெட் தான் புக் பண்ண முடியும். ஸோ 2 டிக்கெட்டை வந்து புக் பண்ண பாருங்க. சரி, இன்னொரு ட்ரிக் என்ன அப்படின்னா சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 8,000 இல்லை 9,000 கியூவில் இருக்கீங்க, நீங்கள் உள்ளே போயிட்டீங்க, டிக்கெட்ஸ் வந்து பாப் அவுட் வந்து ஆகாமல் அப்படியே பிளாங்காகவே இருக்கும். ஸோ டிக்கெட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி வெளியில் வந்துடாதீங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அதில் பிங்க் கலரில் வந்து அப்பப்போ பாப் அவுட் ஆகும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து வேற வேற ஸ்டேடியம் ஜி அப்பர் வேற வேற ஸ்டாண்டு போய் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா பாப் அவுட் ஆகாது. ஏதாவது ஒரு ஸ்டாண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே பிளாங்கா இருக்கும். திடீர்னு ஏதாவது ஒன்று பாப் அவுட் ஆகும், அப்போ வந்து கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி நான் புக் பண்ணா 2 டிக்கெட் தான் புக் பண்ணுவேன் அப்படின்னா வெயிட் பண்ணாதீங்க. எது பாப் அவுட் ஆகுதோ அதை முதல்ல கிளிக் பண்ணிட்டு டக்குன்னு நீங்க வந்து புக் பண்றதுக்கு பாருங்க. அடுத்தது வந்து திருப்பி கூட நம்ம வந்து பேக் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதனால பயப்படாதீங்க. ஸோ வந்து பயப்படாம பண்ணுங்க. அதே போல ரொம்ப வந்து டெஸ்பரேட்டா பதட்டமா இருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து இதுல எப்படின்னா குயிக் ஹேண்ட்ஸ் தான். எவ்வளவு சீக்கிரத்தை நீங்க ஹேண்டை வச்சு நீங்க போய் கிளிக் பண்ணி புக் பண்றீங்களோ அதான் இருக்கு. ஏன்னா ஏகப்பட்ட பேர் நம்மளை போல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், போன வாட்டி நம்ம கியூ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 நிமிஷத்துக்குலாம் 3 lakhsக்கு வந்து கியூ வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அப்படின்னா 3 லட்சம் பேர் நம்மள மாதிரி புக் பண்ணணும்னு வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் கியூக்குள்ள போறாங்களோ அவங்களுக்கு 10 நிமிஷம் தான் டைம். அந்த டைமுக்குள்ள உங்களுக்கு நீங்க கிளிக் ஆயிடுச்சுன்னா டக்கு டக்குன்னு புக் பண்ணிட்டு வந்துருங்க. 4வது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ரெடியா நீங்க வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கார்ட்ஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே அந்த அக்கௌண்ட்லேயே நீங்க வந்து ஏற்கனவே போட்டு வச்சுக்கோங்க. சிவிவி மட்டும் நீங்க போட்டு உள்ள வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா டெபிட் கார்ட்ஸ் இல்லை ஜிபே எது இருந்தாலுமே நீங்க வந்து பக்கா வச்சுக்கோங்க. 5வது விஷயம் வந்து
வைஃபை வந்து எந்த விதத்திலும் இன்டரப்ட் ஆகக்கூடாது. சப்போஸ் கரண்ட் போயிடுச்சு அந்த டைம்ல பார்த்து அப்படின்னா முடிஞ்சது கதை. ஸோ அதனால ஏதாவது ஒரு பேக்கப் இருக்கிற மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறமா டிக்கெட் வந்து புக் பண்ண பாருங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து முக்கியமான ஒரு டிப்பு. நிறைய பேர் வந்து இந்த கமெண்ட் செக்ஷன்லயுமே சொல்றாங்க. அதை வச்சு நான் சொல்றேன் என்ன அப்படின்னா 10:14க்கு ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ண சொல்றாங்க. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிட்டு 10:15க்கு எவ்வளவு சீக்கிரத்தை நீங்க கிளிக் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரத்தை டிக்கெட் வந்து உள்ள போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணா நம்மளுக்கு டிக்கெட் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைச்சுமா ப்ரோ அப்படின்னா அதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இந்த வாட்டி ரொம்பவே கியூ வந்து அதிகமா இருக்கு எதிர்பார்த்ததோட. அது மட்டும் இல்லாம டிஸ்ட்ரிக்ட் ஆப் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க உள்ள நுழையிறதுக்கு. ஸோ ப்ராப்பரான வேலை தான் வந்து எல்லாமே நடந்துகிட்டு இருக்குன்னும் போது நமக்கு வந்து கிடைக்கிறதுன்றது ஒரு பெரிய டஃப்பான கால். பட் ஆனால் எல்லாமே கடவுள் கையில தான் இருக்கு. சிஎஸ்கே மேட்சஸ் பொறுத்த அளவுக்கு யாருக்கு டிக்கெட் கிடைக்கும் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. சரி ப்ரோ இவ்வளோ பேசிட்டே அப்புறம் ஏன் ஸ்பெஷல் லிங்கை பற்றி நீ எப்போ பாரு எல்லா வீடியோவும் சொல்லிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. ஸ்பெஷல் லிங்க்ன்றத ஒரு மெயின் ஆப்ஷனாக வைக்காதீங்க. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. அந்த லிங்கை நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்றேன் அவ்வளோதான். இது ஒர்க் ஆச்சுன்னா வெல் அண்ட் குட், என்கிட்ட சொல்லுங்க. ஒர்க் ஆகலாம் கவலைப்படாதீங்க. அடுத்தடுத்த மேட்சஸ்ல இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்க புக் பண்ண பாருங்க. நம்ம சேனல்ல வந்து நிறைய டிக்கெட் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நம்ம போடுறோம். அது மட்டும் இல்லாமல் கேஜெட் ரிலேட்டடாகவும் போடுவோம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.